ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட், மனுவர்க்கத்தின் சரித்திரத்தை எப்படி போதிப்பாங்க உலகத்தில்? எப்படி ஹிஸ்ட்ரி, நம்ம மனுவர்க்கத்தினுடைய சரித்திரம் எங்கே தொடங்குச்சுன்னா, நாம் குரங்க போல இருந்தோம் அப்படின்வாங்க. அப்புறம் அங்கேருந்து அட்வான்ஸ் ஆகி மனுஷன் ஆகிட்டோம். அப்போது இந்த குகையில் வாழ்கிற மனுஷனை போல் டெக்னாலஜிலாம் இல்லாமல் நாம் நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தோம் போல. அப்புறம் போக போக நாகரிகம் அட்வான்ஸ் ஆகி அப்படியே உச்சகட்டமாக டெக்னாலஜியில் எங்கேயோ போயிட்டுருக்கோம். அதாவது உலகம் எப்படி சரித்திரத்தை பார்க்குது, போதிக்குதுன்னா, இங்கே தொடங்கி அப்படியே முன்னேறிக்கிட்டே மனுஷன் போயிட்டே இருக்கிறான். ஆஹா, அதான் உண்மையா? சரித்திரத்தில் சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதானா? மிக முக்கியமான பாயிண்ட் அதுதானா? மனுஷன் செஞ்ச பாவம்லாம் என்ன வருது, அக்கிரமெல்லாம் என்ன வருது, அதெல்லாம் மறந்து மறைச்சிடலாமா? இயேசு சரித்திரத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு வேற விதமான ஒரு கண்ணோட்டம் வேணும். சும்மா உலகத்தில் சொல்லிட்டு இருக்கிறதே நம்ம பேசின்னு இருக்கக்கூடாது, நம்ம யோசித்து இருக்கக்கூடாது. அவங்க அதை புக் எழுதி போதிச்சா கூட நமக்கு எது சத்தியன்றதை தெரியணும். குரங்கு மாதிரி ஆரம்பிச்சு இப்படி மேலே வரல. வேதம் சொல்லுது மேல் அங்கே ஆரம்பிச்சு ஒன்று. தேவனுடைய சாயலையும் ரூபத்திலையும் மனுஷன் உண்டாக்கப்பட்டான், மகிமையான ஒரு நிலையில் உண்டாக்கப்பட்டான். இதுதான் பைபிள் சரித்திரம். பாவம் செஞ்சதுனால அந்த நிலையிலிருந்து விழுந்தான். சொல்ல போனால் இப்படி தான் வரான், இப்படி இல்லை. ஆமாம், சொல்லுவாங்க. ஆனால் டெக்னாலஜியில் முன்னேறிட்டா வாழ்க்கை முன்னேறிச்சான்னு கேட்குறேன் நான். டெக்னாலஜி முன்னேறிடுச்சு தான், ஆனால் அதுதான் மிக முக்கியமான காரியமானு கேட்குறேன். என்ன டெக்னாலஜி முன்னேறினாலும் இந்த ரெண்டு காரியங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. எந்த ரெண்டு காரியங்கள்? கடவுள் பெருசு பெருசாக கிருபை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு, மனுஷன் பெருசு பெருசாக முரட்டாட்டமாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்னத்தையோ பேசின்னு இருக்கீங்க, நாங்கள் ஹிஸ்ட்ரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, உங்கள் ஹிஸ்ட்ரி பேசலாம். ஏன் ஹிஸ்ட்ரி பேசலாங்க? பர்சனல் ஹிஸ்ட்ரி. நம்ம ஹிஸ்ட்ரி இதே கதை தாங்க. எப்படி தொடங்குச்சு நம்ம ஹிஸ்ட்ரி? நம்மளை பிறக்க வச்சார். நம்ம பிறக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருந்தது? எந்த தகுதியும் கிடையாதுங்க. பிறக்கிறதுக்கு முன்னால் நான் எதாவது செஞ்சேன் தகுதி பெறத்துக்கு? ஒன்றுமே தகுதி இல்லாதவன்னு பிறக்க வச்சு உயிர் மூச்சை கொடுத்து நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து பெற்றோரை கொடுத்து நல்ல ஒரு சூழலை கொடுத்து தாளந்து கிருபை எல்லாத்தையும் உள்ள வச்சு என்னை உண்டாக்குனா நான் என்ன செஞ்சேன்? அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன். இவ்வளவும் என்னை கொடுத்து உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாகவே நான் பாவம் செஞ்சேன். அவருக்குன்னு வாழாமல் எனக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு மற்ற காரியங்களுக்கு வாழ்ந்துட்டு, இதுதான் என்னுடைய கதை. இப்படி தானே உங்கள் கதையும் தொடங்குச்சு. எல்லாருடைய கதையும் இப்படி தானங்க தொடங்குது. தேவன் பெருசாக கிருபை பாராட்டுறாரு, மனுஷன் கண்டுக்காம முரட்டாட்டமாக அவன் விரும்புறதையே செய்கிறான். பாவம் என்னங்க? நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்காக வாழாமல் நமக்கே வாழ்கிறது பாவம். கடவுளுக்கு வாழாமல் இருப்பதே பாவம். கடவுளை மகிமைப்படுத்தாமல் இருப்பதே பாவம். கடவுளுக்கு உரியதை செலுத்தாமல் இருப்பதே பாவம். அதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய சரித்திரம். சொல்லப்போனா